இன்றைய முக்கிய செய்திகள். எஸ்ஐஆர் குறித்து நாடாளுமன்றத்தில் உடனடியாக விவாதிக்க வலியுறுத்தல். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தொடர் முழக்கத்தால் இரு அவைகளும் முடக்கம். வலுவிழந்த டிட்வா மாமல்லபுரம் அருகே கரையை கடக்கிறது. சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை. டிட்வா புயல் காரணமாக ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிர் சேதம். ஒரு வாரத்தில் கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் அறிவிக்க நடவடிக்கை. டெல்லி காற்று மாசு பிரச்சனைக்கு வேளாண் கழிவுகளின் புகை மட்டும் காரணம் அல்ல, வாகன புகை, தொழிற்சாலை கழிவுகளே முதன்மை காரணம் என நிபுணர்கள் தகவல். வணக்கம். எஸ்ஐஆர் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் முழக்கமிட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் அலுவல்கள் பாதிக்கப்பட்டன. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொண்ட தேர்தல் ஆணையம் 47 லட்சம் வாக்காளர்களை பட்டியலிலிருந்து நீக்கியது. அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், புதுச்சேரி உட்பட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தற்போது நடைபெற்று வருகிறது. இது பாஜகவுக்கு ஆதரவான தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிய நிலையில் இதுகுறித்து அவையை ஒத்திவைத்து விவாதிக்க எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இதற்கு அவைத் தலைவர் மறுப்பு தெரிவிக்கவே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் முழக்கமிட்டனர். இதனால் முதல் நாளிலேயே மக்களவை முடங்கியது. இரண்டாவது நாளான இன்று காலை மக்களவை கூடியதும் எஸ்ஐஆர் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். இதனால் நண்பகல் 12 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் மீண்டும் அவை கூடிய போதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கமிட்டதால் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் எஸ்ஐஆர் குறித்து உடனடியாக விவாதிக்க எதிர்க்கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தினார். அதற்கு அவைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் அனுமதி மறுத்ததால் அவையின் மையப்பகுதிக்கு சென்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். இதையடுத்து மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. The House will meet at 2 p.m. today. பின்னர் அவை கூடியதும் பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, வந்தே மாதரம் விவாதத்திற்கு பிறகு எஸ்ஐஆர் குறித்து விவாதிக்க அரசு தயாராக உள்ளதாகவும் உடனடியாக விவாதத்திற்கு எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தக்கூடாது என்றும் கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மாநிலங்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் கூடிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எஸ்ஐஆர் நடவடிக்கையை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி முழக்கமிட்டனர். எஸ்ஐஆர் ஏழைகளுக்கு எதிரானது, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிரானது என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி திருமதி சோனியா காந்தி, திரு ராகுல் காந்தி, திரு TR பாலு, திருமதி கனிமொழி உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது. வடக்கு திசையில் நகர்ந்து 24 மணி நேரத்திற்கு மேலாக சென்னைக்கு அருகே ஒரே இடத்தில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் யூ-டர்ன் அடித்து தென்மேற்கு திசையில் தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி வருகிறது. இன்று பிற்பகல் நிலவரப்படி சென்னைக்கு தென்கிழக்கே மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வட தமிழ்நாடு, புதுச்சேரி கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து வருகிறது. அடுத்த 12 மணி நேரத்திற்கு இதே நிலை நீடிக்கும் என்றும் அதன் பின்னர் 12 மணி நேரத்தில் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை நோக்கி நகரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மாமல்லபுரம் அருகே இன்றிரவு கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்நிலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக திருவள்ளூர் மாவட்டத்துக்கு விடுக்கப்பட்ட அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை அடுத்த 1 மணி நேரத்தில் திரும்ப பெறப்பட்டது. மேலும் வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மற்றும் புதுச்சேரிக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம், நாமக்கல், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் குமரி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மணிக்கு 45 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். டிட்வா புயல் காரணமாக சேதமடைந்த பயிர்கள் குறித்து 1 வாரத்தில் கணக்கெடுக்கப்பட்டு நிவாரணம் அறிவிக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பல பகுதிகளில் டிட்வா புயல் காரணமாக கனமழை கொட்டி வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. அதிகபட்சமாக எண்ணூரில் 26 சென்டிமீட்டரும் பாரிமுனையில் 25 சென்டிமீட்டரும் மழை பதிவானது. கனமழை காரணமாக நுங்கம்பாக்கம் புஷ்பா நகர், திருவேற்காடு, ஏழுமலை நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியது. வியாசர்பாடி, முல்லை நகர் பகுதியில் சாலையின் இருபுறமும் தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாயினர். சென்னை பெருங்குடி, எம்ஜிஆர் சாலை, பட்டாளம், பெரம்பூர் ஜமாலியா, ஆவடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு என பல்வேறு இடங்களில் தேங்கிய மழைநீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஆவடி ஜோதி நகர் மற்றும் 4 பிரதான சாலைகளில் தேங்கிய தண்ணீர் இரவோடு இரவாக அகற்றப்பட்டது. சென்னை மாநகராட்சியில் திருவல்லிக்கேணி, செம்பியம், வில்லிவாக்கம், கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் விழுந்த 27 மரங்கள் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டன. திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக செவ்வாய்ப்பேட்டை ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் அப்பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. முந்திரித்தோப்பு பகுதியிலும் ஏராளமான வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் வெளியேற முடியாமல் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர். இதனிடையே சென்னையில் சுரங்கப்பாதைகளின் நிலை, மழை நீரை வெளியேற்றும் பணி, மருத்துவ முகாம்கள், பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு வழங்கப்படும் உணவு என மழைக்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஆய்வு நடத்தினார். அதைத் தொடர்ந்து எம்கேபி நகர், முல்லை நகர் மற்றும் கோடம்பாக்கம், ரங்கராஜபுரம் பகுதிகளில் மழைநீரை அகற்றும் பணிகளை பார்வையிட்ட அவர் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அலுவலர்களை அறிவுறுத்தினார். இந்நிலையில் மழைநீர் தேங்கியதால் தலைஞாயிறு அடுத்த உம்பளச்சேரியில் 11,000 ஏக்கரில் சம்பா பயிர்கள் மூழ்கியுள்ளன. பாதிப்புகளை அதிகாரிகள் நேரடியாக பார்வையிட்டு போர்க்கால அடிப்படையில் நிவாரணம் வழங்க வேண்டுமென பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஆகாய தாமரனால தான் எங்களுடைய விவசாயமே பாதிச்சது. இன்றைக்கி முற்றிலுமே எல்லா வாய்க்காலையும் ஆகாய தாமரை தூந்துட்டு தண்ணி வழியில், அதாவது 3 மாதத்துக்கு தாங்கக்கூடிய மழையை தாங்கின இந்த பாசனம்லாம் இப்போ 3 நாளைக்கு கூட தாங்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு எங்களுக்கு இதனால் இழப்பு, கடுமையான இழப்பு. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன், மழையால் விளைநிலங்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து உடனடியாக கணக்கெடுக்க முதலமைச்சர் திரு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். அது எப்படி 1 வாரம் ஆகும்ல, ஒரு கணக்கெடுக்கிறதுக்கு தண்ணி குறைஞ்ச பிறகு தான் இந்த சரியான கணக்கெடுக்க முடியும். கணக்கெடுப்பு முடிந்த உடனே அது உடனடியாக வழங்க சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார். புயலுக்கு தூத்துக்குடி, தஞ்சை, மயிலாடுதுறை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் தலா ஒருவர் என 4 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 1601 வீடுகள் சேதமாகியுள்ளதாகவும் 582 கால்நடைகள் இறந்துள்ளதாகவும் அவர் கூறினார். டெல்லியில் காற்று மாசு அதிகரிப்பதற்கு அண்டை மாநிலங்களில் வேளாண் கழிவுகளை எரிப்பது மட்டுமே காரணமல்ல என்றும் வாகன புகை மற்றும் தொழிற்சாலை கழிவுகளே முக்கிய காரணம் என்று சுற்றுச்சூழல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். தலைநகர் டெல்லியில் கடந்த சில ஆண்டுகளாகவே காற்றின் தரம் மோசமாக இருந்து வருகிறது. அருகே உள்ள பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் வைக்கோல்களை கொளுத்துவது போன்ற நடவடிக்கைகளால் இந்த பாதிப்பு ஏற்படுவதாக பொதுவான குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு தீபாவளி பட்டாசுகளை வெடிக்க அனுமதி வழங்கப்பட்டது பிரச்சனையை மேலும் தீவிரமாக்கியது. அதன் பிறகு காற்று மாசு பல பகுதிகளில் தொடர்ந்து அதிகமாகவே இருந்து வருகிறது. இந்தியா கேட் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை கடுமையான பனிமூட்டம் நிலவிய நிலையில் காற்றின் தரக்குறியீடு மிக மோசமான நிலையை எட்டியிருந்தது. தரக்குறியீடு அளவு 100க்குள் இருக்க வேண்டிய நிலையில் 370 என்ற அளவை எட்டியிருந்தது. MP சாலை, துக்ளக்பாத் பகுதிகள் 302 என்ற அளவை தொட்டன. காற்று மாசால் டெல்லி மக்கள் சுவாச கோளாறு உள்ளிட்ட பல்வேறு உடல்நல பாதிப்புகளுக்கு ஆளாகி தவித்து வருகின்றனர். அவர்கள் மட்டுமின்றி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்காக வரும் வெளி மாநில நோயாளிகளும் பெரும் அவதிக்கு ஆளாகி உள்ளனர். 20 दिन हुआ। 20 दिन से आप पॉल्यूशन और ठंड में भारी। जी सर। क्या पॉल्यूशन लगता है आपको? पॉल्यूशन है? जी सर, पूरा खांसी उसी सब आ रहा है सर। इसको हम लोग किस तरह सह रहे हैं तो हम ही लोग जान रहे हैं. காற்று மாசை கட்டுப்படுத்த டெல்லி பாஜக அரசு செயற்கை மழையை பொழிய செய்ய எடுத்த முயற்சி தோல்வியில் முடிந்த நிலையில் தண்ணீர் தெளிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து வருகின்றன. எனினும் காற்று மாசு நாளுக்கு நாள் அதிகரித்து புதிய உச்சத்தை எட்டி வருகிறது. இந்நிலையில் தலைநகரில் காற்று மாசு அதிகரிக்க அண்டை மாநிலங்களில் வேளாண் கழிவுகளை எரிப்பது மட்டும் காரணமல்ல என அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
அதன் இயக்குனர் திருமதி அனுமிதா ராய் சௌத்ரி விடுத்துள்ள அறிக்கையில், டெல்லியில் காலையும் மாலையும் காற்றில் நைட்ரஜன் டை ஆக்சைடும் கார்பன் மோனாக்சைடும் கலந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். இம்மாதம் வேளாண் கழிவுகளை எரிப்பது வெகுவாக குறைந்த போதும் காற்றின் தரம் பாதிக்கப்படுவது குறையாததை சுட்டிக்காட்டியுள்ள அவர், வாகனங்கள் வெளியிடும் புகை, தொழிற்சாலை கழிவுகள், குடியிருப்பு பகுதிகளில் இருந்து வெளியாகி காற்றில் கலக்கும் மாசு ஆகியவையே முதன்மையாக காரணங்களாக உள்ளதாக கூறியுள்ளார். எனவே அவற்றை கட்டுப்படுத்த டெல்லி அரசு நடவடிக்கை எடுத்தால் நிலைமை சீராக வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கனமழை மற்றும் நிலச்சரிவுக்கு இடையே சிக்கி தவித்த தமிழக சுற்றுலா பயணிகள் 29 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டு சென்னை திரும்பினர். சென்னை முகப்பேர் பகுதியில் வசித்து வரும் அவர்கள் கடந்த 25ஆம் தேதி இலங்கைக்கு சுற்றுலா சென்றனர். திரிகோணமலையில் உள்ள சுற்றுலா தலங்களை பார்த்துவிட்டு நுவேலியாவுக்கு பேருந்தில் சென்ற போது அவர்கள் கனமழையில் சிக்கினர். மலைப்பகுதியில் கண்முன்னே திடீரென பெரும் பாறைகள் உருண்டு விழுந்த நிலையில் அச்சத்திலும் பதட்டத்திலும் தவித்த சுற்றுலா பயணிகள் தொடர் மழைக்கு நடுவே பேருந்திலேயே 2 நாட்கள் இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். தகவல் அறிந்த முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உடனடியாக இலங்கை கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் திரு செந்தில் தொண்டமானை தொடர்பு கொண்டு தெரிவித்ததை அடுத்து அவர் அனைவரையும் பத்திரமாக மீட்டு சென்னைக்கு அனுப்பி வைத்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சுற்றுலா பயணிகள், மரணத்தின் வாசலை சந்தித்த தங்களை காப்பாற்றிய முதலமைச்சர் மற்றும் திரு செந்தில் தொண்டமானின் உதவி என்றென்றும் மறக்க முடியாது என்று தெரிவித்தனர். நாங்கள் போன பஸ்ஸில் தான் கிட்டத்தட்ட அடுத்த 2 நாள் நாங்கள் அந்த பஸ்ஸில் இருந்து பக்கத்தில் கிடைச்ச அந்த பரோட்டா, பிஸ்கட்டு இதுகளெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜென்ஸ் வரைக்கும் அப்படி காலத்தை கழித்தோம். 2 நாள் ஓரளவு ஒரு ரொம்ப விரக்தியின் உச்சிக்கே போயிட்டோம். முதலமைச்சர் ஒரு வார்த்தை சொல்லி திரு ஸ்ரீலங்கா மினிஸ்டர் திரு செந்தில் தொண்டைமான் அவர்களுக்கு சொன்ன பிறகு கடகடன் எங்களுக்கு உதவிகள் வர ஆரம்பிச்சது. அவங்க பண்ண ஒரு ஃபாலோ அப்பு, அவங்க கொடுத்த அந்த மாரல் சப்போர்ட்டு எல்லாமே அந்த மாதிரி டெஃபினட்டாக வாய்ப்பே கிடையாது. சுற்றுலா ஏற்பாடு செய்த நிறுவனம் தங்களுக்கு எந்த உதவியும் செய்யாமல் கைவிட்ட நிலையில் தமிழக அரசின் அயலக தமிழர்கள் நலத்துறை தங்களை பத்திரமாக மீட்க அனைத்து நடவடிக்கைகளையும் அக்கறையுடன் மேற்கொண்டதாக அவர்கள் தெரிவித்தனர். திருவண்ணாமலையில் நாளை கார்த்திகை தீபம் ஏற்றப்பட உள்ளதையடுத்து பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அண்ணாமலையார் கோயில் தீப திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் நிறைவு நாளான நாளை அதிகாலை 4 மணிக்கு பரணி தீபமும் மாலை 6 மணிக்கு 2668 அடி உயர மலை மீது மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளன. அதற்கான சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீப கொப்பரை 3500 லிட்டர் நெய் மற்றும் 1500 மீட்டர் காடா துணியுடன் அண்ணாமலையார் கோயிலின் மலை உச்சிக்கு இன்று கொண்டு செல்லப்பட்டது. தீப திருவிழாவிற்காக பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கில் பக்தர்கள் கூடுவார்கள் என்பதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. மாட வீதி, கிரிவல பாதை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 24 மணி நேரமும் இயங்கும் 50 108 ஆம்புலன்ஸ் வாகனங்களும் 30 நடமாடும் மருத்துவ இருசக்கர வாகனங்களும் இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன. ராஜகோபுரம் அருகே புதிதாக குடிநீர் சுத்திகரிப்பு நிலையமும் திறக்கப்பட்டுள்ளது. கிரிவல பாதையில் கண்காணிப்பு கோபுரங்கள், கோயிலை சுற்றிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு காவல்துறையின் கட்டுப்பாட்டு மையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். பக்தர்கள் வசதிக்காக பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் மற்றும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. திருவண்ணாமலையில் 2668 அடி உயர மலை மீது மகாதீபம் ஏற்றப்படும் காட்சிகளை நாளை மாலை 4 மணியிலிருந்து சன் நியூஸ் தொலைக்காட்சி நேரலையாக ஒளிபரப்புகிறது. திரு சுகி சிவம், திரு சீர்காழி சிவ சிதம்பரம், பேராசிரியர் திரு ஞான சம்பந்தன், பாடகர் திரு வேல்முருகன், புலவர் திரு ராமலிங்கம் ஆகியோரின் ஆன்மீக வர்ணனையுடன் மகாதீபம் சிறப்பு நேரலையை சன் நியூஸில் நேயர்கள் காணலாம். இனி வருவது செய்தித் துளிகள். ஸ்மார்ட் போன்களில் சஞ்சார் சாத்தி செயலியை பதிவிறக்கம் செய்ய கட்டாயப்படுத்துவதன் மூலம் மக்களை மத்திய அரசு உளவு பார்ப்பதாக காங்கிரஸ் எம்பி திருமதி பிரியங்கா வதேரா குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன், உறவினர்கள், நண்பர்களுடன் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் போது அதன் ரகசியம் காக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ள அவர், சஞ்சார் சாத்தி செயலியை பதிவிறக்கம் செய்ய சொல்வதன் மூலம் நாடு சர்வாதிகாரத்தை நோக்கி செல்வதாக விமர்சித்துள்ளார். குஜராத் மாநிலம் பவ நகரில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவ அதிகாரியாக 3 அடி உயரமே உள்ள கணேஷ் பாரையா சேவையாற்றி வருகிறார்.
மாற்றுத்திறனாளி என்ற போதும் சட்ட ரீதியான தடைகளை கடந்து மருத்துவ அதிகாரி பணிக்கு வந்து வாழ்க்கையில் அவர் சாதனை படைத்துள்ளார். நோயாளிகளை மருத்துவர் கணேஷ் பரிவுடன் கவனித்து சிகிச்சை அளித்து வருவதாக பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். கரூர் உயிரிழப்பு விவகாரம் தொடர்பான வழக்கில் சிபிஐ விசாரணையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழுவிடமே விசாரணையை ஒப்படைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. காவல்துறையின் விசாரணை சரியான திசையில் பாரபட்சமின்றி நடத்தப்பட்டு வந்தது என்றும் உயர்நீதிமன்றம் தான் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது என்றும் பதில் மனுவில் கூறப்பட்டுள்ளது. மாநில அரசு தனது சட்டப்பூர்வ அதிகாரத்தின் அடிப்படையில் ஓய்வு பெற்ற நீதிபதி திருமதி அருணா ஜெகதீசன் தலைமையில் அமைத்த ஒரு நபர் ஆணையத்தின் விசாரணை மீண்டும் தொடரும் வகையில் தடை உத்தரவை உச்ச நீதிமன்றம் நீக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. டிட்வா புயல் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வரும் நிலையிலும் மக்களுக்கு தடையின்றி பால் விநியோகம் செய்து வருவதாக ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் சராசரியாக 14.5 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்படும் நிலையில் இன்று 15 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக ஆவின் நிர்வாகம் கூறியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமிக்கு பாடம் புகட்ட திரு செங்கோட்டையன் தயாராகிவிட்டதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற திரு செங்கோட்டையனின் கோரிக்கையை நிராகரித்தது மட்டுமின்றி அதிமுகவில் இருந்து நீக்கியதால் அவர் வேறு கட்சியில் சேர்ந்திருப்பதாக குறிப்பிட்டார். அது யோசித்து எடுத்த முடிவு என்றும் திரு பழனிசாமியின் துரோகத்துக்கு நோபல் பரிசு கொடுக்க அவர் தயாராகிவிட்டதாகவும் திரு தினகரன் கூறினார். சபரிமலையில் மண்டல பூஜை நடை திறந்து 17 நாட்களாக தரிசனம் செய்த பக்தர்களின் எண்ணிக்கை 14 லட்சத்தை நெருங்கியுள்ளது. நேற்று 80,000 பேர் தரிசனம் செய்துள்ளனர். நேற்றைய கணக்கின்படி 16 நாட்களில் 13,36,388 பேர் 18ஆம் படி வழியாக சென்று தரிசனம் செய்துள்ளனர். அதிகமான பக்தர்கள் வருகை காரணமாக 92 கோடி ரூபாய் வருமானம் வந்துள்ளதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கொங்கப்பட்டியில் தனியார் நிறுவனம் சிமெண்ட் மூட்டைகளை இறக்க வடமாநில தொழிலாளர்களை அமர்த்தியுள்ளதாக குற்றம் சாட்டி உள்ளூர் தொழிலாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தங்களுக்கும் பணி வழங்க கோரி அவர்கள் நடத்திய போராட்டத்தால் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அங்கு வந்த காவல்துறையினர் தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சாலை மறியலை கைவிட வைத்தனர். ஆரணி அருகே சித்தேரி கிராமத்தில் ஒரு வீட்டுக்குள் அரசு பேருந்து புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆரணியில் இருந்து விழுப்புரம் சென்ற பேருந்தின் ஓட்டுநர் எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் தவிர்க்க முயற்சித்த போது இந்த விபத்து ஏற்பட்டது. விபத்தில் படுகாயமடைந்த பேருந்து ஓட்டுநரும் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரும் ஆரணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 504 புள்ளிகள் சரிந்து 85,138 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 143 புள்ளிகள் குறைந்து 26,032 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் சரிந்து ஒரு சவரன் 96,320 ரூபாயாகவும் ஒரு கிராம் 12,040 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் 196 ரூபாயாக உள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். எஸ்ஐஆர் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் முழக்கமிட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் அலுவல்கள் பாதிக்கப்பட்டன. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் காற்று மாசு அதிகரிப்பதற்கு வேளாண் கழிவுகளை எரிப்பது மட்டுமே காரணமல்ல, வாகன புகை மற்றும் தொழிற்சாலை கழிவுகளே முக்கிய காரணம் என்று சுற்றுச்சூழல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.